ஹாய், நீங்கள் என்ன மாதிரி மீடியம் டு டஸ்கி காம்ப்ளெக்ஷனில் இருக்கீங்க, பிக்மெண்டேஷன் அண்ட் டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது அப்படின்னா மேக்கப் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே சொல்லித்தரேன் வாங்க. ஃபர்ஸ்ட் லிப்பை ப்ரெப் பண்ணிக்கலாம். ஸோ லிப்ஸ்க்கு நான் ஃபாக்ஸ் டேலோட ஒரு லிப் பாம் அப்ளை பண்ணி மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ப்ரெப் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம லாஸ்ட்டாக லிப்ஸ்டிக் போடும்போது லிப்ஸ் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது நீங்கள் ஒருவேளை லென்சஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜ்லேயே லென்சஸ் போட்டுக்கோங்க. நம்ம மாய்ஸ்சரைசர் கூட போடுறதுக்கு முன்னாடியே லென்சஸ் அப்ளை பண்ணணும். ஏன்னா லென்ஸோட சொல்யூஷன் லைட்டாக கீழே வரும்போதும் மாய்ஸ்சரைசர் அப்படியே வைப் அவுட் ஆகிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப் CTM, கிளென்ஸ், டோன் அண்ட் மாய்ஸ்சரைஸ். ஸோ டோனர் யூஸ் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லாக டோன் பண்ணிக்கிறேன். இது ப்ளம்மோட க்ரீன் டீ டோனர். இதை ஒரு காட்டன் ஸ்வாபில் எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா டோன் பண்ணிவிட்டு ப்ளம்மோட ஆல்ஃபா ஆர்பியூட்டின் மாய்ஸ்சரைசர். இது ஒரு ஜெல் பேஸ்டு மாய்ஸ்சரைசர். ஸோ எனக்கு பிக்மெண்டேஷன் இருக்கிறதுனால கோஜிக் ஆசிட் அண்ட் ஆல்ஃபா ஆர்பியூட்டின் இருக்கிற மாதிரி ப்ராடக்ட்ஸை சூஸ் பண்ணிக்கிறேன் ஸ்கின் கேரில். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரைமருக்கு Forever 52ஓட போர் பர்ஃபெக்டிங் ப்ரைமர். இது ஒரு சீரம் ஃபார்மேட்டில் இருக்குது. பேசிக்காக இந்த ப்ரைமரை எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நான் டீ ஜோனில் மட்டும் போர் ப்ரைமர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு டீ ஜோனில் ரொம்பவே ஸ்வெட் ஆகும். டீ ஜோன்னா என்ன, நெத்தி, மூக்கு, உதட சுற்றி இருக்கிற ஏரியா இதெல்லாம். ஸோ இங்கே எனக்கு ஸ்வெட்டும் ஆயில் ப்ரொடக்ஷனும் நிறைய இருக்கிறதுனால இந்த இடத்துல ஒரு திக்கான ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கிறேன். பிக்மெண்டேஷன் இருக்குன்றதுனால இதை ஹைட் பண்ணிக்கிறதுக்கு ப்ரீ கன்சீலிங் பண்ணுறேன். இது நார்ஸோட க்ரீமி ரேடியண்ட் கன்சீலர். ரொம்பவே டார்க்கான ஒரு ஷேடை சூஸ் பண்ணி என்னோட ஹைப்பர் பிக்மெண்டேஷன் மேலே அப்ளை பண்ணி ப்ரஷ்ஷை வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பட் ப்ரஷ்ஷில் கொஞ்சமாக செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி நீங்கள் பிளெண்ட் பண்ணிங்கன்னா இன்னுமே பெட்டரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ஃபவுண்டேஷனுக்கு Forever 52ஓட கவர் அப் ஃபவுண்டேஷன், ஒரு டார்க் ஒரு லைட் ஷேட் ரெண்டுமே மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா என்னோட எக்ஸாக்ட் ஷேடு என்கிட்ட இல்லைன்றதுனால நான் இங்கே ரெண்டு ஃபவுண்டேஷனையும் மிக்ஸ் பண்ணி என்னோட எக்ஸாக்ட் ஷேடை அச்சீவ் பண்ணதும் ஃபேஸில் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஷேடு உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே லைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ஜென்ரலி ஃபவுண்டேஷன்ஸ் ஆக்சிடைஸ் ஆகுன்றதுனால நான் இந்த ஷேடோட கண்டினியூ பண்ணுறேன். இந்த லுக்கை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறேன்னு பார்க்குறதுக்கு ஸ்டே டியூன் ஃபார் பார்ட் 2. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.